இன்னைக்கு காலையில மார்க்கெட் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் ஓப்பன் ஆயிருக்கு. சரி அதனால ஒரு நல்ல ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் எடுத்திருக்கேன். ட்ரெண்ட் ஸ்டாக்ல பண்ணலான்னு. நல்லா ட்ரெண்டிங்ல போகுது. 148லயே கொடுத்துடலாம் என்ட்ரி. 148 50. இந்த மார்க்கெட் ஒரு அந்த ரவுண்ட் நம்பர் வருதுல 5200 அந்த மாதிரி வந்தாலே கொஞ்சம் சேஃபா இருக்கணும். ஒண்ணு அடிச்சா மேல அடிச்சிடுவான், இல்ல டவுன் சைட்ல அடிச்சிடுவான். நம்ம என்ட்ரி எடுத்துல இருந்து நம்ம டார்கெட் வந்தோடனே டப்னு எக்ஸிட் ஆகணும். வெயிட் பண்ணணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. பாத்தீங்களா மார்க்கெட் ஆர்டர்ல நான் கொடுத்துட்டேன். அப்படி பண்ணக்கூடாது. எப்பயுமே என்ன பண்ணணும், லிமிட் ஆர்டர்ல தான் கொடுக்கணும். நம்மளே அந்த டைப் பண்ண 156 அந்த மாதிரி பண்ணா கரெக்ட் ஆகிடும். மார்க்கெட் ஆர்டர்ல எக்ஸிட் கொடுத்தா அது செட் ஆகாது நம்மளுக்கு. நீ நல்ல ட்ரேட் பண்ணலாம். ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரேடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 158 செட் பண்ணுவோம். 158 செட் பண்ணுவோம். ஜிடிடி போட்டு வச்சுட்டா ரொம்ப நல்லது. அது கரெக்டா அது வரும்போது ஜிடிடி அடிச்சிடும். ஒன் ஃபிஃப்டி எயிட் வந்துருச்சு. நம்ம ட்ரேட் எடுத்து வச்சா நம்ம பார்க்கலாம். இருங்க, எடுக்கல. 158 158 நம்ம போட்ட ஆர்டர் பிளேஸ் ஆகலை. இப்போதான் ஜிடிடி வந்திருக்கு, பிளேஸ் ஆயிடுச்சு. 158. ஸோ அதனால இந்த ரவுண்ட் நம்பர் வந்தாலே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். 20 பாயிண்ட் மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா. ரவுண்ட் நம்பர் வந்தாலே ஒன்று அப் சைடு போயிடும், இல்லை டவுன் சைடு போயிடும். 163ல எக்ஸிட் ஆகிடும். ஓகே கம்ப்ளீட். இன்னைக்கு 2600 ப்ராஃபிட்.